மக்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026இல் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமானண்ணன் அடிக்கடி சொல்லுவார், ஒன்று எனக்கு ஓட்டு போடுங்க, இல்லை என் தம்பி விஜய்க்கு ஓட்டை போடுங்க, தமிழக வெற்றி கழகம் 2 பேருக்கு யாருக்கா ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தம்பியை புகழ்கிற மாதிரி புகழ்ந்துட்டு சாட்டை துறைமுருகனை தூண்டி விட்டு விடுவார். துரைமுருகன் தேனியில் ஒரு பிரச்சார கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேச போனவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை மானபங்கமாக கண்டமேனிக்கு பேசி விட்டார். இதை பொறுக்க முடியாமல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அந்த ஊரை சார்ந்த 5 பேர் அவரோட சண்டையை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. மேடை விட்டு இறங்கடா கீழன்னு சொல்லி சண்டையை போட ஆரம்பித்தோடனே 5 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதில் வழக்கு பதிவு செஞ்சால ஒருத்தர் பேர் லெஃப்ட் பாண்டின்னு பேர். ஆமாம், இவர் அந்த மாவட்டத்தோட செயலாளராக இருக்கார். இவர் என்ன பண்ணார், இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சோன்னா ஆள் எஸ்கேப் ஆகிட்டார். இப்போ என்னென்னா ஊர் உலகம் போகிறான், யாருன்னே தெரியாத ஒரு லெஃப்ட் பாண்டி இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் தலைமறைவானதால் பிரம்மாண்டமாகவும் பளீர்னு அந்த பேர் தெரிகிற அளவுக்கு ஆளாகிட்டார். இதுக்கு காரணம் சாட்டை துரைமுருகன். சும்மா கிடந்த சங்க ஊதி